Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த உரை நிகழ்ச்சியிலே நிம்மதியை தேடி என்கிற தலைப்பிலே நாம் பலதரப்பட்ட செய்திகளையும் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடராக இன்றைய தினத்திலும் சில முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த நிம்மதியை தேடி என்கிற தலைப்பினூடாக இஸ்லாம் ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கு என்ன விதமான வழிமுறைகளையெல்லாம் காட்டுகிறது என்பதை பற்றித்தான் இந்த தலைப்பிலே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே மனிதர்கள் தாங்களே தங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுகிற பலவிதமான துன்பங்கள் துயரங்களினால்தான் பெரும்பாலானவர்கள் நிம்மதியை இழந்து கொள்கிறார்கள். நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்துகிற சிக்கல்கள் அந்த நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டால், என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் என்ன ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் அந்த சங்கடத்தின் போது நாம் பொறுமையை இழந்து விடுவது என்பதும் மிகப்பெரியதொரு நிம்மதி இழப்புக்கு காரணமாகி விடுகிறது. என்ன நடந்தாலும், என்ன ஒரு சிக்கல் வந்தாலும், என்ன ஒரு துன்பம் வந்தாலும், எவ்வளவு தொல்லைகள் ஏற்பட்டாலும் நம்ம நிம்மதியை கடாசி விடுகிற மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வருகுதா, உடனே சுதாகரிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பழக வேண்டும். எப்போ நம்ம இந்த பொறுமையை இழக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருகிறதோ அன்றைக்கு என்ன ஆகிறோம்னு சொன்னால் நமக்கு நிம்மதி இழப்பு ஏற்பட்டு விடும். பொறுமையாக அதை எதிர்கொண்டுட்டோம்னா நிம்மதியாக அதை கடந்து விடலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இப்படி இதை கடப்பதில்லை. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்படி ஆயிடுச்சேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த நடந்த பிரச்சனையை விட அவரே ஏற்படுத்தி கொள்ளுகிற கவலை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். நடந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும், ஆனால் அவரே தலையில் அடிச்சுக்கிட்டு அதை பிரச்சனையாக்கிக்கிட்டு 4 பேர்கிட்ட அதை சொல்லிக்கிட்டு அதை ஒரு அலப்பறை ஆக்கும் போது என்ன ஆயிருதுன்னு கேட்டால், பொறுமையை இழந்து செயல்படும் போது என்ன ஆயிருதுன்னு கேட்டால், நடந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அப்போ நிம்மதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சொற்ப நேரம் நாம் பொறுமையாக இருந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு விட முடியும். சின்ன நேரம் பொறுமையாக இருக்க வேண்டியது கொஞ்ச நேரம் தான். பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், பிரச்சனைக்குத்தான் பெரிய நேரம் எடுக்கும். ஆனால் பொறுமைக்கு பெரிய நேரம் எல்லாம் எடுக்காது, கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையாக அதை தாண்டி பெய்த்துட்டோம்னா நாம் அதில் வெற்றி பெற்று விட முடியும். எப்படி வெற்றி பெற முடியும்? இதில் என்ன நடக்குதுங்கிறத டைம் எடுத்தால் தான் நமக்கு அதை புரிஞ்சு கொள்ளவே முடியும். ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்களும் அந்த பிரச்சனையை ஒட்டி பொறுமை இழந்து இப்படி ஆயிடுச்சேண்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக தீர்வு எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை ஒட்டி அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிடாம கொஞ்ச நேரம் இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் லேசாக அதை விட்டு நாம் கடந்து சென்று விட முடியும். இதற்கு இஸ்லாம் பலவிதமான வழிமுறைகளை காட்டுகிறது. பொறுமையை கடைபிடிப்பது தொடர்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொறுமையை பலவிதமான வழிமுறைகளில் கற்றுத்தருகிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்சாரிகள் கொஞ்சம் பேர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுக்கு பொருளாதார உதவி கேட்கிறார்கள். பசிக்குதுங்கிறதுனால பொருளாதார உதவி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்து முடிய மீண்டும் கேட்கிறார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். திரும்பவும் கேட்குறாங்க.
திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. இப்படியே கேட்க கொடுக்க கேட்க கொடுக்க அங்கே இருந்த அத்தனையும் தீர்ந்து விடுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. ரசூலுல்லாஹ்ட்ட யார் வந்து கேட்டாலும் இருப்பது தீர்ந்து விடுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வது நபிகள் நாயகத்தை மிஞ்சுவதற்கு யார் இருக்கிறார்? அவ்வளவு பெரிய தர்மம் செய்வதில் முன்னிலை நிற்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அன்சாரிகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கேட்க 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 அள்ளி அள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும்ப்பா அதை நான் சேமித்து வைக்க மாட்டேன், உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் யார் சுயமரியாதையோட இன்னொருத்தட்ட கேட்காம நான் நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹு தாலா தன்மானத்தோட வாழ செய்வான். சுயமரியாதையோட எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், எனக்கு கஷ்டம், எனக்கு துன்பம், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை என்று சொல்லி எடுத்ததுக்கெல்லாம் சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர் எப்படி ஆயிடுவாங்கன்னு கேட்டால், இந்த கேட்டு கேட்டு அடுத்தவரிடம் கேட்டு கேட்டு பழகி எப்போ பார்த்தாலும் அதை கேட்பதையே வழக்கமாக வைத்திருப்பார்கள். அதனால் ஒரு லாஜிக்கலி நீங்கள் பாருங்கள், இந்த கையேந்துகிற மக்கள் இருக்கிறாங்கல்ல, பிச்சை எடுப்பாங்கல்ல, இந்த மக்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு டெவலப் ஆகி அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல. இந்த கையேந்துகிறவங்களுக்கு அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குதா? நேற்றும் கையேந்திருப்பான், இன்றைக்கும் கையேந்திருப்பான், நாளைக்கும் கையேந்திக்கிட்டு இருப்பான். என்னென்னா அது ஒரு வருமானம், அது வேற. அது நல்லா பிடிச்சிருச்சின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த வெக்க உணர்வெல்லாம் எடுபட்டு போய் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் தன்மானத்தோடு வாழ நினைக்கிறாரோ அவருக்கெல்லாம் நிறைவை கொடுத்துருவான். யார் அந்த சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவருக்கு நிறைவு கிடைச்சிடும். ஆனால் யார் திரும்ப திரும்ப தன்னிறைவு இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாரோ அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறாரு. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தன்னிறைவு தொடர்பான இந்த செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வமன் யஸ்பிர் யுஸப்பிருஹுல்லாஹ், யார் பொறுமையாக இருந்து விடுகிறாரோ அவருக்கெல்லாம், யார் சகித்து கொள்கிறாரோ அவருக்கெல்லாம் சகிப்புத்தன்மையை அதிகமாக்கி விடுவான். கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சு, அதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி விடுவானா. சகிப்புத்தன்மை கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்றை சகிச்சுக்கிட்டு போகிறது இருக்குல்ல, எவ்வளோ ஒன்று தான் நானும் சகிச்சுக்கிட்டு போகிறது அப்படின்னு இல்லை நம்ம கேட்போம். ஆனால் அந்த எவ்வளோ ஒன்று தான் நான் சகிச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது இருக்குல்ல, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயமாக்கும் அது. சகித்து கொண்டு போவது என்பது நமக்கு துன்பம் தரக்கூடியவர் நினச்சிக்கிறவாரு. என்ன கொடுத்தோம் தெரியுமா, வாயை மூடிட்டு போயிட்டாப்ல, வச்சு விளாசிட்டோம்ல, ரெண்டில் ஒன்று பார்த்துட்டோம்ல, அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று அவர் நினைப்பார். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுது, நமக்கு எவன் துன்பம் தந்தாலும் கஷ்டம் தந்தாலும் என்ன தந்தாலும் நம்ம சகிச்சுட்டு போயிட்டோம்னு வைங்க, நம்ம தோத்ததா அர்த்தம் இல்லை. உலகத்தில் விலை மதிக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம், நமக்கு அல்லாஹ் சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான், விட்டு கொடுப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அது ஒரு மிகப்பெரிய நல்ல பண்பு. அது நிறைய பேர் அதை ஒரு நல்ல பண்பாகவே நம்ம நினைக்க மாட்டோம்ங்க. அது ஒரு பெரிய ஒரு குற்றம் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னடா அது வெக்கம் இல்லாமல் விட்டு கொடுத்துக்கிட்டே போகிற, அவன் போட்டு மிரின்னு மிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், உன்னை பற்றி இத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நீ கணக்கில்லாமலே இருக்கிற. கணக்கில்லாமல் இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? அவர் அதை கேப் பண்ணலை, அவருக்கு அது மேட்ரே இல்லை, நிம்மதியாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை தூக்கி வச்சு சில பேரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போட்டாலே துடியாக துடிச்சிருவாங்க. ஃபேஸ்புக்கில் சில பேரை வீல் தருமுன்னு வைங்க, ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு. ஒன்றை பற்றி தெரியாதா, அது போட்டு பாருங்களேன். அதுக்கு உட்காந்து 10 மணி நேரம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு உட்காந்து 10 மணி நேரம் லைவ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம்னு கேட்டால் சகிச்சுக்க தெரியலை, அது அடுத்த கட்டம் போக தெரியலை. நம்மளை பற்றி சொல்லிட்டானே, நமக்கு இப்படி பண்ணிட்டானே என்று அதையே ஒரு பிரச்சனையாக்கி அதையே மனசுக்குள்ளே போட்டு உழப்பிக்கிட்டு இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வீடியோவே போட்டாலும் போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா? அதெல்லாம் என்ன, அதை போட்டு போ, நான் என்னுடைய விஷயத்தில் சரியாக இருக்கும்போது நீ என்ன சொன்னால் எனக்கு என்ன என்று கடந்து விடுவார்கள். அப்போ என்னென்னா இந்த சகிப்புத்தன்மை என்பது மிக முக்கியமானது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையை விட ஒரு மேலான ஒரு விசாலமான அருட்கொடை வேற யாருக்குமே வழங்கப்படுவதில்லை. யாருக்கெல்லாம் பொறுமையை கொடுத்துட்டானோ சகிப்புத்தன்மையை கொடுத்துட்டானோ அவர்களுக்கு சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்படி ஒரு விசாலமான அருட்கொடை வேற எந்த ஒரு அருட்கொடையும் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை. அப்போ எவ்வளவு பெரிய அருட்கொடை தெரியுமா இது? நம்ம பொறுத்து போறதுங்க. பொறுமையாக இருப்பதற்கு ஒருவர் பழகி கொண்டாலே அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது என்று அர்த்தம்.
அவ்வளவுக்கு பொறுத்து போகிறார் என்று அர்த்தம். அப்ப இந்த மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல 1902 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இல்லை. மன நிம்மதி வேணுமுங்க. நிம்மதி வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம பொறுத்து போகணும், அவ்வளவுதான். சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், அவ்வளவுதான். அது மிகப்பெரிய கண்ணியத்தை நமக்கு தந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது வஸ்தஈனு பிஸ்ஸலாத்தி வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். உதவி தேடக்கல எப்படி உதவி தேடணுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு பொறுமை, அதுக்கு பிறகு தொழுகை. நேற்று சொன்னோம்ல, இபாதத்துக்களால் அல்லாஹ்வை நெருங்குவது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? ஒரு சிக்கல் வந்துடுச்சா, ஒரு பிரச்சனை வந்துடுச்சா, தாங்க முடியாத இழப்பு வந்துடுச்சா, முதல்ல பொறுமை. சரி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்போம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். அப்படி முதல்ல பொறுமை, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் தொழுகை. யா அல்லாஹ் இப்படி ஒன்று நடந்துருச்சு. அப்போ முதலில் பொறுமை, ரெண்டாவது தொழுகை. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். எப்படின்னு கேட்டால் இப்படி தான் உதவி தேடணும். பாஞ்சு விழுந்து எல்லாத்தையும் நாசமாக்கி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த ஆள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் உடச்சி வீசி விட்ருவான். பார்த்துருக்கீல்ல என்ன ஆகும்னு கேட்டால், வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, மொத்தல் விஷயம் நிறைய பேர் இப்போ இந்த கையில் செல்ஃபோன் இருக்குல்ல, கையில் தானே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல என்ன செய்யணும்? செல்ஃபோனை தூக்கி ஒரு அடிச்சிரு, 50,000 ரூபா காலி, 1 லட்ச ரூபா காலி. செல்ஃபோன் சாதாரண விலையா இன்னைக்கு? இலங்கையை பொறுத்தவரையில் எது சாதாரண விலை இன்னைக்கு? எல்லாமே அடிமாட்டு விலைக்கு கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தாறுமாறான விலை. முதல்ல கையில் இருக்கிற செல்ஃபோனை போட்டு உடைப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலன்னா மாதத்துக்கு 2 செல்ஃபோனை உடைப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தியாகவே சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவ்வளோக்கு பொறுமை இழந்துருவாப்லையா, ஊண்டா செல்ஃபோனை உடைச்சி, அது ஒரு பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஏதாவது சண்டை வந்தால் செல்ஃபோனை போட்டு உடைச்சிடுவார், நாங்கள் அடுத்த செல்ஃபோன் வாங்க வேண்டி இருக்குது என்று சொல்லுகிற. வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு உடைப்பார். அவர்கிட்ட ஏங்க நீங்கள் இதை போட்டு உடைக்கிறீங்கன்னு கேட்டால், நான் தானே வாங்குறேன், நான் உடைச்சா என்ன? நீ தான் வாங்குறப்பா, நீ தான் உடைக்கிற. ஆனால் உனக்கு இந்த பண்பு நல்ல பண்பா, அது உனக்கு வெற்றியை தரக்கூடிய பண்பா. அப்போ முதல்ல என்னன்னா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, முதலில் பொறுமை, அதற்கு பிறகு தொழுகை. இந்த இரண்டை கொண்டுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? பணிவாக இருக்கிற மக்களை தவிர மற்றவங்களுக்கு இது பாரமாக இருக்கும். இது முக்கியமான வசனம். இது பல முறை இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. இதில் இந்த பின்பகுதியை நீங்கள் யோசிச்சு பாருங்க. முதலாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்றான்னு கேட்டால், வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், பணிவுடையோரை தவிர மற்ற எவருக்குமே இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். பொறுமையாக இருக்கிறதுங்கிறது தாங்க முடியாத ஒன்றா இருக்கும், தொழுகிறது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஏன்னு கேட்டால், பணிவானவர்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். அப்போ ஒன்று விளங்கிக்கிறங்க சகோதரர்களே, நாம் பணிவான மக்கள் என்றால் பொறுமையாக இருப்பவர்களாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். நாம் பணிவானவர்கள் என்று நீங்கள் உணர்ந்தால் சகித்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். சகிக்காம விட்டு கொடுக்காம அடுத்தவன் மேலே எதையாவது ஒன்றை இழுத்து போட்டுக்கிட்டு அவன் சொல்றதை கேட்காம எவன் என்ன சொன்னாலும் அதை நம்பி, இந்த மாதிரி பண்புகள் இருக்குது இல்லையா? இந்த பண்புகள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை தோல்வியுற்றவர்களாக ஆக்கிவிடும். அப்ப முதல்ல என்ன, நமக்கு பணிவு இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பணிவானவர் முதல்ல பணிவானவராக தான் இருக்கணும். பணிவானவராக இல்லாமல் கர்வம் பிடித்தவராக இருந்தோம்னா அது ஒரு தோல்வி. பணிவானவராக இருக்கிறீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே பொறுமையாக இருக்கணும். சரி, என்ன செய்ய, அப்படித்தான். சரி, அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று நினைத்து கொண்டு நாம கடந்து போனோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தருவான், நிம்மதியையும் தந்து விடுவான். அப்ப இது ஒரு முக்கியமான வசனம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்றான் பாருங்க, வலா தஸ்தவில் ஹசனத்து வல ஸய்யிஆ, கெட்ட தீமைகளும் நன்மைகளும் சமனாகாது. சமனாகாது தானே? ஒரு கெட்டது இருக்குது, இன்னொரு நல்லது இருக்குது, ரெண்டுமே சமனாகுமா? நல்லது நல்லது தான், கெட்டது கெட்டது தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன், நல்லதை கொண்டு கெட்டதை தடுப்பீராக. கெட்டது நல்லது சமனாகாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நல்லதை கொண்டு பகைமை தீயதை நீங்கள் தடுத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு, எவருக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார். எப்படி ஒரு வசனம் பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்துக்கு 2 பேருக்கு மத்தியில் சண்டை, ஒரு கெட்ட செய்தியால் சண்டை வந்துருச்சு. என்ன செய்யணுமா? கெட்டதும் நல்லதும் சமனாகாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சமனாகாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், தீயதை தடுக்கும் போது நல்லதால தடுத்துருங்க. நமக்கு ஒரு கெட்டதை செஞ்சுக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறாரு,
நமக்கு குற்றங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை பற்றி எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. பிரச்சனையே இல்லை. அதை நம்ம தலையில் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, அதை தூக்கி வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் வெக்கப்படுற மாதிரி நம்ம ஒரு நல்லதை செஞ்சுட்டு போயிடணும். நம்ம நம்மளாக இருந்துடணுங்க. நம்ம எப்போ நம்மளாகவே இருந்துட்டோம்னா நம்மை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது. நம்ம எப்போ அடுத்தவருடைய வழிக்கு போயிட்டோமோ அப்போ நம்ம வீழ்ந்துட்டோம்னு அர்த்தம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், நமக்கு யார் என்னத்தை செஞ்சாலும், எவ்வளவு நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினைச்சாலும் நாம் நம்முடைய இடத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகிப்புத்தன்மை உங்களிடத்தில் இருக்கிறதா? சகித்து கொள்ளுங்கள். பொறுத்து போகிற தன்மை உங்களிடத்தில் இருக்கிறதா? பொறுமையாளர்களாக இருந்து விடுங்கள். இருந்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு நல்லதை கொண்டு தீயதை தடுக்க வேண்டும். அவங்க நமக்கு தீயது செய்யலாம், நமக்கு பெரிய குற்றங்களை இழைக்கலாம், நம்மளை பற்றி பொய் சொல்லலாம், அவதூறு சொல்லலாம், அசிங்கமாக பேசலாம், கண்ட மாதிரி நடந்து கொள்ளலாம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு நிம்மதி வேணுமா? நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ நிம்மதி வேணுமா? நம்ம நல்லபடி நடந்தால் சரி. நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி அப்படி சொன்னாங்களா? இல்லையே, அப்படி இல்லையே என்று போயிடணும். ஒருத்தர் பார்த்து உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாரு தெரியுமா, அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அது பிரச்சனை இல்லைன்னா வாய்ப்பு இல்லையா, அந்த ஆள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன், அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு இந்த ஆள் அவலத்தனமாக நம்பிட்டு போகிறாருன்னு அவர் நினச்சிக்கிடுவார். ஆனால் அவலத்தனமாக நம்பலை, அந்த ஆள் சொல்லித்தான் இருப்பான். ஆனால் இவர் அதை பெரிய ஒரு விஷயமாக எடுக்கவும் இல்லை. சொல்ல வந்தவன் நினச்சிக்கிட்டு வருவான், சொல்லி 2 பார்ப்போம்னா அவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கமாக மாறும். என்னடா இது, இவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல வந்தோம், கணக்கிலையும் எடுக்கலையே அப்படின்ட்டு ஆயிரும். அதனால் ஒரு தீயதை தடுக்கும் போது நல்லதை கொண்டு தான் தடுக்க. நம்மளை பற்றி திரும்ப திரும்ப எதையாவது சொல்லிக்கிட்டு தெரிகிற ஒருத்தருக்கு கஷ்டத்தில் இருக்கிறாரு. என்னங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனையாமே, போய் பேசி பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். செலாத்தை முந்திக்கிட்டு சொல்லி பாருங்களேன். என்ன ஆகும் தெரியுமா? மொத்தம் காலி. அவர் திருந்துறாரோ இல்லையோ, நம்ம தரப்புக்கு ஸ்டடியாக நின்றும் மொத்தமாக காலியாகிடும். அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கும் யாருக்கும் இடையில பிரச்சனை இருக்குதோ, பிரச்சனை இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள். 2 பேருமே முட்டி மோதிக்கிட்டு இருந்தால் நட்பு நிலைக்காது. 2 பேரில் ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டியவராக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, 2 பேருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தால் அங்கே நிற்காது. ஒன்றோ அவர் விட்டு கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் விட்டு கொடுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யார் விட்டு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருந்துடும். சகிப்புத்தன்மை மேலே உள்ள செய்திகள் என்ன பார்த்தோம், அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம சகிச்சுக்கிட்டு போயிடலாம்ல. எவ்வளோ அழகான ஒரு வசனம் இது, எவ்வளவு ஒரு அருமையான செய்தியை இந்த வசனம் சொல்லுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் 41வது அத்தியாயம் 34வது வசனத்திலே இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்க. அல்லாஹு தாலா மிக அழகாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். மேலே சொன்ன மாதிரி ஒரு வசனம் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் யாரோட இருக்கிறான் தெரியுமா? பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நம்ம பொறுத்து போயிட்டோம்ன்றதுனால என்ன கஷ்டம், கடன், பெரிய கடன் தொல்லை, என்னடா இப்படி இருக்குதேன்னு கொஞ்சம் சரி என்ன செய்ய, ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு தொழுது அல்லாஹ்விடத்துல துவா கேட்டு கொஞ்சம் பொறுத்து போவிய, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் உதவி செய்வான்னு அர்த்தம். ஒரு பெரிய தொல்லை ஆயிடுச்சு, ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு, கொஞ்சம் பொறுத்து போயிட்டிய, பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அர்த்தம். நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும், அதை நீங்கள் அனுபவிக்கவும் முடியும். சாதாரண விஷயம் இல்லை இது. நம்ம பொறுமையாக போகும்போதெல்லாம் அந்த வெற்றியை நீங்கள் கண்கூடாக காண முடியும், கண்கூடாக காண்பதற்குரிய வழி கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்படி நினைச்சோம் இது எப்படி மாறி போச்சுன்னு நினைப்பிய. என்ன காரணம்? பொறுத்து போங்க, அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக நம்ம பொறுத்து பேசிட்டோம்னா சில பிரச்சனையை பார்த்தா 2 லோண்டு பார்த்துருவோம்னு நிற்பாங்க. 2 லோண்டு என்னடா இப்படி போச்சு. அதாவது எப்பயுமே வாழ்க்கையில் ஆர்கியூமெண்ட்டை விட பொறுமை வெற்றியை தந்துவிடும், மன்னிப்பு கேட்பது வெற்றியை தந்துவிடும். எது வெற்றியை தரும்? ஒரு விஷயம் இருக்குது, 2 லோண்டு பார்க்கணும் என்று சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு கைலியை மடித்து கட்டிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் பொறுமையாக சரி என்ன செய்ய, என் மேலே தப்புங்கிறீங்களா, சரி நம்ம மேலே தப்பே இருக்காது, சரி நான் போயிட்டு வரேன்ட்டு போய் பாருங்களேன், செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது ஏன்றுவாங்க. என்னடா இது, நம்ம எப்படி நினச்சோம், 2 அவரும் பேசுவார் நானும் பேசுவேன், 2 லோண்டு நடக்கும் இன்னைக்கு பாருங்களேன்னுக்கிட்டு இருந்திருப்பான். அங்கே பார்த்தா கணக்கிலையும் எடுத்துருக்க மாட்டார் அப்படின்ட்டு போயிருப்பார். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? என்னடா நம்ம மலை மாதிரி நினைக்கிறோம், இவர் அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டாரு, பிரச்சனை சால்வ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே.
அப்போ எப்பயுமே என்ன செய்யணும் இப்படி நினச்சிட்டோம்னா அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்னு அர்த்தம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் பாருங்க. இது சின்ன விஷயம் இல்லை. பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் அது மனதுக்கு இதை விட என்ன நிம்மதி வேண்டும் நமக்கு? அவ்வளவு நிம்மதியை தரக்கூடிய விஷயமாக்கும் அது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹு தாலா சொல்வதாக சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறானா, நான் என்னுடைய அடியானுக்கு அவனுக்கு பிரியமான 2 விஷயங்களை நான் பரீட்சை சோதிச்சேன்னு சொன்னால் அவன் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு பொறுமை காப்பானாக இருந்தால் அதுக்கு பதிலாக நான் அவனுக்கு சொர்க்கத்தை தவிர எதையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரியமான 2 கண்ணு மிக பிரியமானது தானே. உலகத்திலேயே மிக முக்கியமான உறுப்புகளில் எது முக்கியமானது? கண்ணு தான். இந்த பார்வை இல்லைன்னா தாங்க முடியுமா? அதை இப்படி பார்க்குறோம், இந்த மைக் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை விஷயங்களை பார்க்குறோம். இந்த கண்ணுங்கிறது சாதாரணமானதா? ஒரு எத்தனை மெகா பிக்சல் வேணும்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். கேமரான்னா மெகா பிக்சலை சரி செய்யணும், அல்லது அதுக்குன்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்கும். கண் அப்படியா? தூர பார்வையா? கொஞ்சம் இருங்க, நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு யாராவது பார்க்குறோமா? அப்படி பார்க்க மாட்டோம். கொஞ்சம் இருங்க, கிட்ட பார்வை கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு வர்றேன் அப்படி பார்க்குறதில்ல. இல்லை இப்படி கண்ணை திறந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அப்படி யாரும் பார்க்குறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்குது பாருங்க. எவ்வளோ ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடுன்னு பாருங்க. அப்படி 360 டிகிரிக்கு உங்களுக்கு அப்படி பார்க்கணுமா? அப்படி பார்த்து எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? எல்லாமே மொத்தத்தில் எது இல்லை அவ்வளவையும் கண்காணிக்கக்கூடிய அளவில் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. இது அல்லாஹ் எடுத்துட்டான்னு வைங்க, பொறுமையாக இருக்கிறாரு. என்ன செய்ய, எனக்கு அல்லாஹ் தந்தான், கண் பார்வை இல்லை, அல்லது பிறக்கும் போதே கண் பார்வை இல்லை. இப்படி பல பேரை பார்க்கலாம். பிறவியிலேயே பார்வையற்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதை பொறுத்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை தவிர வேற எதையும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் 5653வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு ஒரு இந்த பொறுமைங்கிறது, சகிப்புத்தன்மைங்கிறது இவ்வளவு முக்கியமானது. கண் பார்வை இழந்தால் தாங்க முடியாதுதான், நிம்மதி இல்லைன்னு தான் நினைப்போம். ஆனாலும் அல்லாஹ் எனக்கு அப்படி வச்சுட்டான், நான் பொறுத்து போகிறேன், அல்லாஹ் எனக்கு அதுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நம்ம அதை பொறுத்து கொண்டோம் என்றால் நிம்மதியும் கிடைத்துவிடும், மறுமையில் வெற்றியும் கிடைத்துவிடும். அதனால் இந்த பொறுமை என்பது மிக முக்கியமானது. இந்த பொறுமைக்கு மிக பெரும் சோதனைக்கு ஆட்பட்ட நபிமார்கள் எப்படி பொறுத்து கொண்டார்கள் என்கிற மிக முக்கியமான சில வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.